1000 மைல் பயணம். எழுதியவர் வே. இறையன்பு. பகுதி 36. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பட்டு பயண பாதை. தொடக்கத்தில் பட்டு ஆள்பவரங்க மட்டும்தான் அணிகிற ஆடையாக இருந்துச்சு. அரசர், அவர் உறவினர்கள், பிரபுக்கள் மட்டுமே அணிய அனுமதிக்கப்பட்டது. சிறிது சிறிதாக இது பரவலாக்கப்பட்டது. பட்டுப்பயண பாதைன்றது ஆசிய கண்டத்து வர்த்தக வழிக்கு வைக்கப்பட்ட ஒரு வசதியான ஒரு பெயர். ஒரு கட்டத்தில் இதை சீனாவிலேருந்து துருக்கிக்கு பட்டு கொண்டு வந்த பாதையை குறித்தாங்க. ஆனால் பட்டுப்பாதைன்றது ஒரு சாலையை குறிக்கல, பல பின்னி பிணைந்த ஊர்வல பாதைகளை ஒருங்கிணைத்த ஒரு வழி. பட்டு வளர்ப்புக்கு முன்பே பட்டுப்பாதை இருந்ததுன்றது தான் வியப்பான செய்தி. இது வழியாக பல்வேறு பொருட்கள் ஏற்கனவே எடுத்து செல்லப்பட்டு கொண்டிருந்தது. பாதை பழசு, பட்டு புதுசு. பட்டுப்பாதை கிட்டத்தட்ட 5500 ஆண்டுகள் பழமை வந்தது. தொடக்கத்தில் இதன் வழியாக பாறை உப்பு வியாபாரம் தான் செய்யப்பட்டுச்சு. அந்த வழியாக தான் ரொம்ப உயர் ரக குதிரைகளும் வியாபாரம் செய்யப்பட்டுச்சு. உயர் ரக குதிரைகள் சொர்க்கத்து குதிரைகள்னு உயர்வு நவிற்சியில் ரொம்ப யதார்த்தமாக சீனர்கள் குறிப்பிட்டது தான் ஆச்சரியம். பட்டு குறித்த சுவாரஸ்யமான கற்பனை கதைகள்லாம் இருக்குது. அதில் ஒன்று, ஒரு அப்பாவும் மகளும் வசிச்சுட்டு வந்தாங்களாம். அவங்கக்கிட்ட ஒரு மந்திரஜால குதிரை இருந்துச்சான். அதுக்கு பறக்க தெரியுமா, மனித மொழியும் அதுக்கு தெரியுமா. ஒரு நாள் அவரோட அப்பா வியாபார நிமித்தமாக வெளியே போனாராம். ரொம்ப நேரம் ஆகியும் அவர் திரும்பி வரல. அப்போது அந்த குதிரைக்கிட்ட பெண்ணு சொன்னாலாம், நீ என் தந்தையை தேடிக்கிட்டு வந்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலாம். தந்தை குதிரையோடு திரும்பி வந்தார். ஆனால் மகள் செய்து கொடுத்த சத்தியத்தை கேள்விப்பட்டு அவர் அதிர்ச்சி அடைஞ்சார். தன்னோட மகள் அவர் குதிரைக்கு திருமணம் செய்து கொடுக்க அவருக்கு மனமில்லை. அந்த குதிரையை அவர் கொன்னுட்டார். அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்துச்சு. அந்த குதிரையோட தோல் அந்த பெண்ணை தூக்கிக்கிட்டு பறந்துச்சு. ரொம்ப தூரம் பறந்து சென்று ஒரு மரத்தின் கிளையை தொட்டபோது அந்த பெண் பட்டுப்புழுவாகிட்டாலாம். தன் வருத்தங்கள் வாய் வழியாக உமிழ அதுவே பட்டா பரிமளிக்குதான். அரேபியர்களுக்கு பட்டு மீது ஆர்வம் வந்தது குறித்து செவிவழி செய்தி உண்டு. ஒரு அரேபிய வியாபாரி டங் சாம்ராஜ்யத்தை சார்ந்த அதிகாரி ஒருவரை சந்திக்க போனாராம். அந்த அதிகாரியின் நெஞ்சில் கருப்பு மச்சம் ஒன்று இருந்துச்சான். அதையே அந்த வியாபாரி வைத்த கண் எடுக்காமல் பார்த்துட்டே இருந்தாராம். அந்த அதிகாரி, உங்கள் கண்ணில் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும் அளவு பார்வை ஒரே திசையில் படிஞ்சிருந்துதான். காரணம், அது 2 ஆடைகளுக்கு அடியில் இருந்த மச்சமா. அந்த அளவு மென்மையான ஆடைகளான்றது தான் வியாபாரியை அதிசயப்பட வச்சுதான். அதிகாரி பட்டு துணிகளை சுட்டி காட்டிய போது அதன் மீது அபரிதமான ஒரு மோகம் அந்த வியாபாரிக்கு ஏற்பட்டுச்சான். பட்டு கண்டுபிடிக்கப்பட்டதை பற்றி சுவாரஸ்யமான கதை ஒன்று எனக்கு பூச்சியியல் சொல்லிக் கொடுத்த பேராசிரியர் சாமியப்பன் கூறியது இன்னும் நினைவில் இருக்குது. கிமு 2700ஆம் ஆண்டு வாக்கில் மஞ்சள் மன்னர்னு அழைக்கப்பட்டவருடைய மனைவி பெயர் லீசு. இவர் ஒரு டீ குடிக்கும்போது மரத்தில் இருந்த ஒரு கூட்டுப்புழு அந்த தேநீரில் விழுந்துருச்சான். அதை வெளியே எடுத்து போடும்பொழுது அழகான மஞ்சள் நிறத்தில் உறுதியான நூல் ஒன்று அந்த கூட்டிலேருந்து பிரிஞ்சு அவள் கையில் ஒட்டிக்கிச்சு. அந்த நூலை எடுக்க முயற்சி செஞ்சப்போ தொடர்ந்து நூல் கூட்டிலேருந்து பிரிஞ்சு வந்துட்டே இருந்தது. வேடிக்கை அவள் அந்த நூலை கைவிரலில் சுற்றிய பொழுது அது 800 மீட்டர் நீளத்துக்கு மிருதுவான பொன்னிறத்தில் மின்னுச்சான். பிறகு அதை நெய்யும் யோசனை தோணுச்சா. அவள் பட்டுப்புழுவின் வாழ்க்கை சக்கரத்தை நுட்பமாக கவனித்து அதை வளர்க்கும் முறையை அறிஞ்சு பட்டுப்பூச்சி வளர்ப்புக்கு ஆணையிட்டதாக கூறப்படுது. அந்த பெண்ணை பட்டு தேவதை என சீன புடவியல் அறிவிக்கிறது. முதல் முறை பட்டு கண்டறியப்பட்டது பெரிய திருவிழாவா விருந்து, ஆட்டம், பாட்டன்னு தடபுடலாக கொண்டாடப்பட்டது. பின்னர் திருவிழாக்கள் என்றாலே பட்டாடைன்னு மறுவிடுச்சு. முசுக்கொட்டை மரங்களை பட்டுப்புழு வளர்ப்புக்கு பயன்படுத்த தொடங்கினாங்க. பல கண்டுபிடிப்புகளை சீனா ரகசியமாக வச்சுருந்தது போல பட்டு தொழிலையும் ரகசியமாகவே பல 100 ஆண்டுகள் பாதுகாத்தாங்க. பட்டு பல ஊர்களுக்கு பயணம் செஞ்சாலும் பட்டு வளர்ப்பு பற்றிய தகவல் கமுக்கமாகவே இருந்தது. ரோமானியர்கள் பட்டு ஏதோ மர இலையிலிருந்து சீனர்களால் பிரித்தெடுக்கப்படுவதாகவே எண்ணினாங்க. செனக்கா, வர்க்கில் போன்றவர்கள் எழுதிய காவியங்கள் எல்லாம் அது அவ்வாறே குறிப்பிடப்படுகிறது. தொடக்கத்தில் பட்டு ஆள்பவர்கள் மட்டுமே அணிகிற ஒரு ஆடையாக இருந்துச்சு. அரசரும் அவரை சுற்றி இருந்தவங்க மட்டுமே அணிய அனுமதிக்கப்பட்டது. சிறிது சிறிதாக மற்றவங்களுக்கும் அது ஏற்புடையதாச்சு. பட்டு ஆடைக்கு மட்டுமில்லாமல் மீன் தூண்டில், வில், நான் போன்றவற்றின் உபயோகத்திற்கும் பயன்பட்டது. பேப்பர் சீனத்தின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புன்றது நமக்கு தெரியும். பேப்பர் செய்ய மூங்கில், கோதுமை, வைக்கோல் போன்றவற்றை மட்டுமல்ல பட்டையும் பயன்படுத்தினாங்க. வானியல், மருத்துவம், ஆன்மீகம், வரைபடம் போன்றவற்றை பட்டு காகிதத்தில் எழுதிய குறிப்புகள்லாம் கிடச்சிருக்கு. ஒரு கட்டத்தில் விவசாயிகள் பட்டு மூலம் வரி கட்டி வந்தாங்க. குடியுரிமை அலுவலர்களுக்கு ஊதியமும் சிறந்த குடிமகன்களுக்கு பரிசு பட்டு மூலமாக அளிக்கப்பட்டுச்சு. எவ்வளவு கட்டி காத்தாலும் ரகசியங்கள் வெகுநாள் தாக்குப்பிடிக்கிறதில்ல. கிமு 200 வாக்கில் சீனத்திலிருந்து சென்ற சிலர் கொரியாவில் குடியேறினாங்க. அப்போ பட்டு வளர்ப்பம் தொடங்குச்சு.
மேற்கு நோக்கிய பட்டின் பயணம் பல வழிகளில் நிகழ்ந்தது. கிபி 300க்கு மேல் மேற்கு நோக்கி சென்ற பட்டு வளர்ப்பு இந்தியாலயம் பரவுச்சு. கிபி 2ஆம் நூற்றாண்டு வாக்கில் மேற்கு நோக்கிய பட்டுப்பாதை சீனர்களால் திறக்கப்பட்டது. 100லேருந்து 500 பேர் ஒட்டகங்கள்லையும் யாக்குகள்லையும் 140 கிலோ பட்டை எடுத்துக்கிட்டு பெரிய படையாக பயணம் செஞ்சாங்க. இது பீஜிங்கிலிருந்து மத்திய தரைக்கடல் பகுதி வரை ஒரு பக்கமாகவும் குயமன், பர்மா ஆகிய நாடுகளுக்கு இன்னொரு பக்கமாகவும் போச்சு. அரேபியர்கள் தங்கள் படையெடுப்பின் மூலம் பட்டு வளர்ப்பை மத்திய தரைக்கடல் பகுதிகளுக்கு பரப்புனாங்க. ஆப்பிரிக்கா, ஸ்பெயின், சிலி போன்ற நாடுகளில் பட்டு தொழில் செழிக்க ஆரம்பிச்சுது. ஜப்பானியர்கள் பட்டு வளர்ப்பு தெரிந்த 4 சீன பெண்களை கடத்தி அவங்கள சித்திரவதை செய்து பட்டு நெசவு பற்றிய நுணுக்கங்களை தெரிந்து கொண்டதாக சொல்லப்படுது. கிபி 440ஆம் ஆண்டு தக்லமன் பாலைவனத்தின் விளிம்பில் இருக்கும் நாட்டில் அன்று அந்த நாடு கோடன். இளவரசர் ஒருவர் ஒரு சீன இளவரசியை நேசித்தார். அந்த இளவரசி தன் ஹேர்பின் கொண்டை ஊசி மூலம் அந்த நாட்டுக்கு பட்டுப்பூச்சி முட்டைகளை எடுத்து சென்றாலாம். கோடன் நாட்டு மக்களும் அதை ரகசியமாகவே வச்சுருந்தாங்களாம். 2 துறவிகள் கிபி 550ஆம் ஆண்டு வாக்கில் பைசன்டின் அரசர் ஜஸ்டினின் நீதிமன்றத்துக்கு வந்தாங்க. அவங்க மூங்கில் குழாய்களில் பட்டுப்பூச்சி முட்டைகளை கொண்டு போனாங்க. அவங்க மேற்பார்வையில் புழுக்கள் பொரிந்து கூட்டு புழுவாச்சு. அதை ஒவ்வொரு மக்களும் கற்றுக்கொள்ள பைசன்டியன் பட்டு தொழில் மின்ன ஆரம்பிச்சுது. ஆனாலும் அவங்களால சீனர்களைப் போல உயர் ரக பட்டை உற்பத்தி செய்ய முடியல. சீனத்திலிருந்து பட்டு தொடர்ந்து மேற்கு நோக்கி பயணித்து வந்தது. 6ஆம் நூற்றாண்டில் பாரசீகத்துக்கும் பட்டு நெசவு பரவுச்சு. 13ஆம் நூற்றாண்டில் 2ஆம் சிலுவை போரின் பொழுது 2000 பட்டு நெசவாளர்கள் கான்ஸ்டான்டினோபிளிலிருந்து இத்தாலிக்கு பயணம் செஞ்சாங்க. அப்போ ஐரோப்பா முழுவதும் பட்டு வளர்ப்பு பரவுச்சு. இத்தாலியின் பட்டு ரொம்ப விலை உயர்ந்ததாக இருந்துச்சு. மூலப்பொருட்களோட விலையும் உற்பத்தி செலவும் விலையை கூட்டுச்சு. ஆனால் இத்தாலிய நெசவாளர்களால் பிரெஞ்சு நாகரிகத்தின் வேகத்திற்கும் மோகத்திற்கும் ஈடு கொடுக்க முடியல. 11ஆம் லூயி ஒரு தேசிய பட்டு தொழிற்சாலையை லியன் நகரத்தில் தொடங்க முடிவு செஞ்சார். ஆனால் உள்ளூர் மக்கள்கிட்ட எதிர்ப்பு கிளம்ப மூர்ஸ் என்ற இடத்துல மாற்றினார். பிரெஞ்சு நாட்டின் பட்ஜெட்டில் பட்டு இறக்குமதியால் விழுந்த துண்டை சரி செய்யவே இந்த ஏற்பாடு. ஆனால் அது பலிக்காமல் போனது. இங்கிலாந்தில் 4ஆம் ஹென்றி மன்னர் பட்டு தொழிலை பெருமுயற்சி செஞ்சார். ஆனால் பட்டு நெசவு தெரிந்த பல பிரெஞ்சு நாட்டுக்காரர்கள் மத கொடுமையின் பொருட்டு இங்கிலாந்தில் குடியேறிய போது தான் அந்த எண்ணம் ஈடேறியது. ஆனால் இங்கிலாந்தின் தட்பவெப்பம் அனுசரணையாக இல்லாததால் உலக அளவில் பெரிய இடத்தை இங்கிலாந்து பிடிக்க முடியலை. பட்டு வர்க்கத்தின் பழமை குறித்து பல தொல்லியல் சான்றுகள்லாம் இருக்குது. கிமு 1070ஆம் ஆண்டு என்னும் மதிக்கத்தக்க மம்மி ஒன்று பட்டு துணி பொருத்தப்பட்டிருப்பதை எகிப்து நாட்டில் கண்டுபிடிச்சாங்க. கிமு 2ஆம் நூற்றாண்டில் ஹன்வூபி என்ற சீன அரசரோட தூதர்கள் பாரசீகம், மெசபடோமியா போன்ற நாடுகளுக்கு பரிசு பொருட்களாக பட்டு துணிகளை எடுத்துகிட்டு போனாங்களாம். கிமு 4ஆம் நூற்றாண்டிலேயே கிரேக்கர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் பட்டு ரொம்ப பிடிச்ச உடையாக இருந்துச்சு. ஹிலியோக்ளோபஸ் என்ற ரோமானிய பேரரசர் பட்டை தவிர வேறு எந்த உடையும் அணிந்ததில்லையாம். அபரிதமான விலைக்கு பட்டு விற்பனையானது. தொழிற்புரட்சி பட்டு தொழிலை பாதிக்க பண்ணுச்சு. பருத்தியை நெய்யும் முறையில் நிகழ்ந்த புதுமைகள் குறைந்த விலையில் நேர்த்தியான உடைகள் கிடைக்க வழிவகை செய்தது. எனவே விலையுயர்ந்த பட்டின் மவுசு குறைய ஆரம்பிச்சுது. இதே நேரத்தில் புதிய தொழில்நுட்பங்கள் பட்டு நெசவை வெகுவாக்கின. பட்டில் எம்ப்ராய்டரி போன்ற கைவேலைப்பாடுகள் எளிதாச்சு. ஐரோப்பாவில் பட்டுப்புழுக்கள் நோயால் பெருமளவு மடிந்தப்போ மறுபடியும் சீனா பட்டில் தலை தூக்க ஆரம்பிச்சுது. நைலான், நைலக்ஸ் போன்ற செயற்கை இழைகள் மறுபடியும் பட்டை மங்க செஞ்சது. இன்னைக்கு உலகத்தில் அதிகம் பட்டு உற்பத்தி செய்வது சீனா தான். உலகின் மொத்த உற்பத்தியான 81,000 டன்களில் 58,000 டன்கள் சீனத்திலும் 13,000 டன் இந்தியாலையும் உற்பத்தி செய்யப்படுது. ஆனால் பல நாடுகள் பட்டு தன் செல்வாக்கு இழந்துருச்சு. இந்தியா, ஜப்பான் போன்ற நாடுகள் மாத்திரம்தான் இன்றைக்கும் பட்டு மோகம் இருக்குது. பட்டு குளிர்காலத்தில் வெப்பத்தையும் வெயில் காலத்தில் குளுமையும் தருது. தன் இடையில 30 விழுக்காடு ஈரத்தை உறிஞ்சிக்கிற தன்மை பட்டுக்கு உண்டு. 1 கிலோ பட்டு தயாரிக்க 6000 புழுக்கள் தேவை. 200 கிலோ முசுக்கொட்டை இலைகள் வேணும். ஒரு கூட்டுப்புழுவிலிருந்து 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு இழைவிடாத பட்டை பிரித்திருக்கலாம். ஒரு டை தயாரிக்க 111 கூடுகளும் ஒரு ரவிக்கை தயாரிக்க 630 கூடுகளும் தேவைப்படுது. இப்போ ரவிக்கை தயாரிக்க அவ்வளவு கூடுகள் தேவைப்படுகின்றனவான்றது கேள்விக்குறி. டை கட்டும் பழக்கம் ஏற்பட்டதற்கு பின்பும் சரித்திர பின்னணி உண்டு. 14ஆம் லூயி ஆஸ்திரியாவோடு போரிட்டார். அப்போ ஆஸ்திரிய சிப்பாய்கள் வெண்ணிற ஸ்கார்ஃப் ஒன்று அடையாளம் அணிந்திருந்தாங்க. அதற்கு குரோட்டான பேர். அது லூயி மன்னருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் அரண்மனையில் தானே செய்த ஸ்கார்ஃப் அணிய ஆரம்பித்தார். ஆனால் சில நாட்களிலேயே ஒரே மாதிரியான ஸ்கார்ஃப் அணிவது அவருக்கு அழுத்து போனது. அதில் கைவேலைப்பாடு செய்து பட்டாம்பூச்சி முடிச்சு போட்டு அணிஞ்சார். அது நாகரிகமான விரைவில் பரவ ஆரம்பிச்சது. நிறைய பேர் இவ்வாறு அணிய ஆரம்பித்தாங்க. பிரெஞ்சு படைப்பிரிவு ஒன்று குரோட்டான்னு பெயரிட்டனர். இன்று நாம் கட்டும் டை 14ஆம் லூயி மூலம் வந்தது என்பதையும் 300 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்தது என்பதையும் பல மருத்துவ பிரதிநிதிகள் அறிஞ்சிக்க மாட்டாங்க. டை கட்டும் வழக்கம் இன்னைக்கு காலாவதி ஆகலை.
சுமார் 250 ஆண்டுகளுக்கு முன்பு பட்டு வளர்ப்பு கர்நாடகாவில் திப்பு சுல்தான்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிறகு பட்டு வளர்ப்பு கர்நாடகாவை ஒட்டி தமிழக மாவட்டங்களில் 1960ஆம் ஆண்டு தொடங்குச்சு. பட்டுப்புழு வளர்ப்பு எளிதான செயல் அல்ல. ரொம்ப தூய்மையாக கையாளாவிட்டால் புழுக்கள் நோய்வாய்ப்பட்டுவிடும். பயனற்ற புழுக்கள் முருங்கையின் அடையடையா மொய்ப்பதையும் தேவையுள்ளவை அடிக்கடி நோய்வாய்ப்படுவதையும் இயற்கை நமக்கு முன் சவால்களாக ஏற்படுத்தியிருக்கிறது. பட்டுப்பூச்சியின் வாழ்க்கை வரலாறு முக்கியமானது. முட்டை பருவம் 9 to 12 நாட்கள், புழு 20 to 24 நாட்கள், கூட்டுப்புழு 10 to 12, பட்டுப்பூச்சி 4 to 5 நாட்கள். ஒரு வாரத்துக்கு குறைவாக வாழும் காலத்தில் அந்த பூச்சி ஒளிவீசும் சந்ததியை விட்டுட்டு பிரிந்து செல்கிறது. பட்டுநூல் புரதங்களால் ஆனதால் மனிதனின் அறுவை சிகிச்சைக்கு கெட்டியான நூலாகவும் உற்பத்தி செய்யப்பட்டு பயன்படுத்தப்படுது. 1877 பட்டுப்பாதை என்கிற பெயரை சூட்டியவர் ஜெர்மானிய புவியியல் வல்லுநர் ஃபெர்டினண்ட் வன் ரிச்சோதோபென். அன்னிலிருந்து அது புழக்கத்துக்கு வந்தது. அது பல வியாபார பாதைகளை இணைக்கும் வழியாக உருவெடுத்தது. பண்பாடு, வர்த்தகம், தொழில்நுட்பம் போன்றவற்றை பரிமாற்ற வியாபாரிகள், யாத்ரிகர், மதபோதகர்கள், சிப்பாய்கள், நாடோடிகள், நகரவாசிகள் மூலமாக பழஞ்சீனம், பண்டைய இந்தியா, பாரசீகம், மத்திய தரைக்கடல் பகுதிகள் ஆகியவற்றில் 3000 ஆண்டுகள் நடந்தனன்றது தான் பட்டுப்பாதையோட மகத்துவம். இது நாகரிக வளர்ச்சிக்கு ரொம்ப பெரிதும் அடிக்கோலியது. நாளை பார்க்கலாம் தேனின் கதையை. நன்றி, வணக்கம்.